அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வாத நோய்க்கான ஒரு மருத்துவத்தை பற்றி இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து வாத நோய்க்கு எப்படி நாம் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வது, மருத்துவம் கொடுப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். எனது அருமை நேயர்களே, பித்தம் குறைய ஆரம்பித்தால் வாதமும் சிலேத்துமமும் ஒன்று சேர்ந்தால் கை கால்கள் தொங்கும், வாய் கோணையாகும், இப்படி நாக்கு வெளியே தள்ளும், இப்படி பலவிதமான அறிகுறிகள் இங்கே காணப்படும். வாதம் பல வகை உண்டு. எந்த வாதமாக இருந்தாலும் வலியை உருவாக்கும். வாதம் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வது? வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். அன்பு நேயர்களே, 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். 25 கிராம் மிளகு, 25 கிராம் சுக்கு, முடக்கத்தான் இலை 1 கைப்பிடி அளவிற்கு, இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வைத்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 3 லிட்டர் தண்ணி 1 லிட்டராக சுண்ட வைத்து அந்த சுண்ட வைத்த நீரை வடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நீரை வெதுவெதுப்பான சூட்டில் வாதம் வந்தவர்களுக்கு 30 ml வெறுவயிற்றில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து வந்தால் வாதம் படிப்படியாக குறைவதை காணலாம். பேசாத நபர்களும் பேசுவதை காணலாம். அன்பு நேயர்களே, இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திவிட்டு மறக்காமல் எங்களுடைய KPL சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.